இப்போ சமீபமாக பார்க்குறோம், வெயிலோட டெம்பரேச்சர் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஈஸியாக தீ பிடிக்கிற அளவான டெம்பரேச்சராக ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒரு டைம் போட்டுடலாம், பங்க்கில் அடிக்கடி போக வேணான்னு சொல்லிட்டு டேங்க் ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஹெவி சம்மரில் வந்து டேங்க் ஃபில் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டில் கொஞ்சம் வண்டி ஃபயர் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா நிறைய பெட்ரோல் இருக்கும்போது வண்டியே பஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம டூ வீலர் பார்க்கிங்கும் கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிழல் இருக்கிற மாதிரி விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஓப்பன் வெயிலில் நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலும் உங்களுக்கு எவாபரேட் ஆகும், அதே நேரத்தில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்ரோல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BS6 வண்டி இருக்குது, எல்லாமே ஆல்மோஸ்ட் BS6 தான். BS6 வண்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த டேங்க்கில் வர பெட்ரோல் பம்ப் இருக்கும். ஆக்சுவலி அந்த பம்ப் முங்குற அளவுக்கு பெட்ரோல் இருக்கணும். இப்போ பழைய வண்டிலாம் வந்து ஒரு 1/2 லிட்டரு 1 லிட்டர் இருந்தால் போதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ BS வண்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12-13 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். டூ வீலர் எல்லாமே மேக்ஸிமம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மரில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணாமல் இருந்தால் அது நமக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். தேவைக்கு போட்டுக்கலாம், ஒரு 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் நிழலில் விடுங்க. ஏன்னா இப்போ அது மாதிரி சிக்னல்லாம் பார்க்குறோம், நம்ம சிக்னல்லாம் வந்து மோஸ்ட்லி அப்படியே டைரக்ட் வெயிலில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வரைக்கும் சிக்னலில் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கொஞ்சம் அந்த பேட்டரியில் வந்து ஃபியூஸ் வரும். யூஸ்வலாக டூ வீலர் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் ஒயர் ஏதாவது ஒரு ஒயர் ஷார்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா வண்டி ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் வண்டியில் வந்து ஃபியூஸ் வந்து போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மெக்கானிக் ஏதாவது ஒயரிங் ஒர்க் பண்ணும்போது ஒயரை டைரெக்டாகவே வச்சுருவாங்க. அந்த ஃபியூஸ் வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஒயர் ஒரு ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகுது, ஹார்னு கிளிப் ஏதாவது ஷார்ட் ஆகுதுன்னும் போது ஃபியூஸ் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த ஃபியூஸ் போகாமல் வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அப்படியே ஒயரிங் மொத்தமாக எரிஞ்சிட்டு வண்டி எரியறதுக்கான வாய்ப்பாயிடும். ஸோ இந்த 2 விஷயம் மெயின்டைன் பண்ணால் போதும். ஒன்று வெயிலில் நிறுத்தாமல் பார்த்துக்கணும், இன்னொன்று ஒயரிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ஒயரிங்கில் ஃபியூஸ் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயம் மெயின்டைன் பண்ணாவே ஓரளவுக்கு சம்மரில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டை தவிர்த்திடலாம். ஸோ BS6 வண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நான் சொன்ன மாதிரி அது வந்து டேங்க்கு அந்த ஃபியூல் பம்பு முங்கின மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு 4-5 லிட்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மல் வண்டி BS4 வண்டிலாம் நீங்கள் ஒரு 2 லிட்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட போதும். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து நமக்கு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோட சர்க்குலேஷனும் இருக்கணும். ஸோ நம்ம ஃபுல்லாக டேங்க்கு இது பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த டேங்க் அலம்பும் போதோ வண்டி ஒரு பள்ளமேட்டில் விடும் போதோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அந்த டேங்க்கில் வந்து ஏரும் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ஒரு 13 லிட்டர் பிடிக்குதுன்னா நீங்கள் ஒரு 7-8 லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. ஒரு 5 லிட்டரு ஸ்பேஸ் வந்து காலியாகவே வச்சுக்கிறது நல்லது சம்மருக்கு. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BS6 சொல்கிறோம், அதில் கம்ப்ளீட்டாக ஒயரிங் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே எலக்ட்ரானிக்கில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வண்டியில் கொஞ்சம் நிறையா வந்து இந்த கரண்ட் இஷ்யூஸு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பழைய வண்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெகுலராக சர்வீஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி ஏர் ப்ரெஷர் கரெக்டாக செக் பண்ணணும். ஏன்னா சம்மரில் வந்து கொஞ்சம் ஏரும் அதிகமாக இறங்கும். ஸோ ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இன்ஜின் ஆயில் மாற்றிக்கலாம், ஒரு 4000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2000 கிலோமீட்டர் இன்ஜின் ஆயில் 4000 கிலோமீட்டர் ஜென்ரல் சர்வீஸின் மெயின்டைன் பண்ணும்போது வண்டி உங்களுக்கு ஓரளவுக்கு மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே தரவாக செக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது பெட்ரோல் லீக் இருக்கா, அப்புறம் பெட்ரோல் டியூப் ஏதாவது ஹார்டாக இருந்துச்சுன்னா டியூப் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தினா ஒரு பெரிய விபத்தெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைரெக்டாக வெயில் படுற மாதிரி இடத்த நிறுத்தாமல் ஒரு மர நிழல் இல்லை ஏதாவது ஒரு கவர்டு பார்க்கிங்கில் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லைன்னா வண்டியை ஒரு கவர் போட்டு மூடி வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டு வச்சாலும் நல்லது தான். ஏன்னா அந்த சைட் ஸ்டாண்டு போட்டு வைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கார்பரேட்டர் ஏதாவது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா பெட்ரோல் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஓல்டு வண்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேப் ஆப்ஷன் இருக்கிற வண்டியெல்லாம் வந்து நிறுத்தும் போது பெட்ரோல் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ BS6லலாம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் பெட்ரோல் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ அந்த வண்டியில் அந்த மாதிரி இஷ்யூ கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வெயில் நேரத்தில் சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டு பார்க்கிங் பண்ணி வச்சாலும் ஒரு அடிஷ்னல் சேஃப்டி தான்.